பொங்கல் வரப்போகுது. அதுக்கு காப்பு கட்டுறதுக்காக வந்து ஆவாரம் பூ பறிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு செடியெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கொய்யாக்காய் மரம் நல்லாவே வளர்ந்துருச்சு. பப்பாளி மரமும் பூ வச்சிருச்சு. அப்புறம் வாழைத்தார் ஒன்று வந்து பழுக்கிற கண்டிஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூ வந்து ஆவாரம் செடி வந்து நம்ம நிலத்துலையே இருந்ததுனால அதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் இப்போவே உடைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் பொங்கலுக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்குது அப்படின்னா, ஒரு 2, 3 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் உடைச்சிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க, அப்புறம் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக அப்படின்னு எல்லாம் உடைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம நிலத்துலையே இருக்குது அப்படின்னா கூட தெரியாமல் கூட எல்லாம் உடைச்சிருவாங்க. சரி, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு யாரும் விட மாட்டாங்க. அதனால் நம்ம முன்னாடியே உடைச்சி வீட்டில் வந்து நிழல்ல வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பொங்கலுக்கு முன்னாடி நாள் எடுத்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம். பொங்கலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஊருக்குள்ளேயும் சரி காட்டுக்குள்ளேயும் எந்த ஆவாரம் பூ செடியும் வந்து கண்ணில் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தா எல்லாம் மூட்டு மூட்டாக ஒடிச்சு தான் இருக்குமோ தவிர ஒரு இலையோ ஒரு பூவோ பார்க்கவே முடியாது இந்த பொங்கல் சீசனில். ஏன்னா எல்லோரும் விற்கிறதுக்காக ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்போவே நான் வந்து ஒடிச்சு வச்சுட்டேன். அம்மா வீட்டுக்கு, எங்களுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்கும் வச்சது போக மீதி இருந்தால் பக்கத்தில் இருக்க யாருக்காவது கூட கொடுத்துர்லாம். அந்த நிழலில் காய வச்சுட்டா அந்த இலையெல்லாம் எப்படியும் உதிராது. அதே மாதிரி நம்ம கடையிலையே வந்து வாங்கினா கூட ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூவோ செடியோ வந்து நமக்கு கிடைக்காது. அவங்களும் இந்த மாதிரி வந்து ஒடிச்சு காய வச்சு அப்புறமா தான் வந்து நமக்கு கொண்டு வந்து தருவாங்க. அந்த ஆவாரம் பூ வந்து இந்த பொங்கல் சீசனில் பயங்கர டிமாண்டாக இருக்கும் இந்த சைடு. அப்புறம் ஆவாரம் பூவில் வந்து சாம்பார் வைக்கலாம், டீ வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம் இல்லையா? அதனால் சரி பொரிக்கும் போதே அந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் வந்து பொரித்து வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த இலையெல்லாம் காய வச்சுட்டு அந்த பூவெல்லாம் வந்து பொரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ செடியில் இருக்க அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன வயசில் இதைத்தான் நான் வந்து சீவக்கான்னு நினச்சிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது. சீவக்காய் அப்படின்னாவே எனக்கு இந்த ஆவாரம் பூ செடியில் இருக்க இந்த காய் தான் வந்து ஞாபகம் இருக்கும். நல்லா காஞ்சு இருக்கிற காய் வந்து சீவக்காய் மாதிரியே இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்து அப்படி நினச்சிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி நினச்சிருக்கீங்க? உங்களுக்கு சீவக்காய் சின்ன வயசில் பார்த்து இந்த மாதிரி நினப்பு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.